டைரக்ஷன் Yes, sir. கொடுத்துக்கிறாங்க. அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட். டைரக்ஷன்னா அது ஒரு வெக்டரோட லைனோட ஃபார்மேட் தான். சரிங்களா? அப்போ என்னாச்சு? ஒரு பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லேம்டா பி வெக்டர். இது வந்து வெக்டர் ஃபார்ம். கரெக்டுங்களா? இது வந்து வெக்டர் ஃபார்ம் அண்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் இல்லை. கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வெக்டர் ஃபார்ம். அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது எது ஏ வெக்டர் எது பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க என்ன சொல்லிக்கிறாங்க? பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவன் தான் வந்து எப்பவுமே ஏ வெக்டர் வித் டேரேஷன். வித் டேரேஷன்ங்கிறது மேபி பேரலாக இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு டேரேஷன் போகலாம். அப்போ இவன் தான் வந்து நம்மளுடைய பி வெக்டர். சரிங்களா? அப்போ அதை Okay, sir. வச்சு பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிடா கண்ணு? அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. வெக்டர் ஃபார்ம் என்ன ஈக்குவேஷன் கேட்குறான்? வெக்டர் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டான். ப்ரீவியஸ் வந்து எதுவுமே சொல்லல, அதனால ரெண்டு எடுத்துருந்தோம். இங்கே வேணா சொல்லிட்டான். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் தான். அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. இது ஒரு பிரச்சனை இருக்காது. அப்போ ஏ வெக்டர் யார் எழுதிங்க? இவன் வந்து ஏ வெக்டர். அப்போ இவன் யாரு? இவன் வந்து பி வெக்டர். அப்போ அப்ளை பண்ணுங்க. 2i வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் plus lambda into b vector என்ன? I vector plus 2j vector minus k vector. கரெக்டுங்களா? இது வெக்டர் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்றாங்க. நீங்க சொல்லிருக்க கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லுங்க. இதான் பேச மாட்டேங்கிற. Sir, x minus x1 divided by L, y minus y1 divided by M. எம்மோ M, z minus z1 divided by n1 M. அது இல்லை mn என்னன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன நடக்க சொல்லுங்க. யார் x1? அப்போ x1 வேல்யூ எழுதிக்கீங்க. x1 equal to 2, y1 equal to minus 1, z1 equal to 4. L1, L2, L1 அல்லது LMN வச்சுக்கணும். 1, M equal to 2, N equal to minus 1. அப்ளை பண்ணுறாங்க. என்ன நடக்கும்? x minus 2, X minus 2 divided by L. y minus 2 சாரி Y minus 1 தானே? 1. இது 2, இது 2, Yes, sir. 1. இது 1. அப்போ இது 2, இது ப்ளஸ் 1 கரெக்டா? இது 2, இது ப்ளஸ் 1 கரெக்டா? ப்ளஸ் 1 ஆயிரும். டிவைடட் பை என்னது? 2 equal to 2. z minus 4 z minus 4 z minus 4 divided by minus 1. Z minus 4. அப்போ என்ன கிடைக்குது? x minus 2 divided by 1 y plus 1 divided by 2 equal to z minus 4 divided by minus 1. இதுதான் நம்முடைய கார்ட்டீசியன் ஃபார்ம். சரிங்களா? Yes, sir. இதில் என்ன டவுட் இருக்குங்களா? No doubts. சரி, இப்போ என்ன கொடுக்குறாங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ அதுதான் நம்மளுடைய அடுத்த பிளான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனே கொடுத்துட்டான். பட் அனதர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டான். பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான். சரிங்களா? பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா பேரல் டு த லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ஒர்க். சரிங்களா? ஸோ நம்ம இம்பார்ட்டன் ஐடியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எப்படி போடணும்னு கற்றுக்கணும் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ என்ன கொடுக்குறான்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான். பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டான். பட் பேரல் த ஃபார்ம் என்ன சொல்லிக்கிறான்? இன்னொரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு ஆல்ரெடி லோயர் கிளாஸே படிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? இந்த பேரலோட லைனோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்து x minus x1 divided by L, y minus y1 divided by M, z minus z1 divided by M. Yeah. பட் இதுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறோம். இது வேற கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? பட் இதனோட பாயிண்ட் என்னட்டா இதுன்னுட்டான். நல்லா பாருங்க, இதனோட பாயிண்ட் இதுன்னுட்டான். இப்போ என்ன பிரச்சனைனா அதனோட டைரக்ஷன் ரெண்டுக்குமே சேம்ட்டான். இந்த எல்எம்என் வேல்யூ சேம். கரெக்டுங்களா? பட் பாயிண்ட்ஸ் இங்கே கொடுக்குறாங்க பார்த்து, இந்த பாயிண்ட்ஸ் இந்த -3 -4 இந்த 8 அதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? அதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஸோ அனதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3க்கு பதிலாக மேபி இங்கே நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற பாயிண்ட் மேபி இங்கே 6 எல்லாமே 2 கூட மல்டிப்ளை சம் ஸ்கேலார் இன்ட்டு, அதாவது இங்கே 3 இன்ட்டு சம் ஸ்கேலார், 5 இன்ட்டு சம் ஸ்கேலார், 6 இன்ட்டு சம் ஸ்கேலார்னா இருக்குது. என்ன ரீசன்னா காமனாக இருந்தால் இது கட் ஆயிரும். இந்த ரேஷியோ என்னது காமனாக இருந்தால் கட் ஆயிரும். அதனால் வந்து சம் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் இது எடுக்கும். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிபிள் கொடுக்குற பாயிண்ட்ஸ். அப்போ ஏ வெக்டரோட வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஏ வெக்டரோட வேல்யூ என்ன? மைனஸ் டூ ஐ வெக்டர் ப்ளஸ் ஃபோர் ஜே வெக்டர் மைனஸ் ஃபைவ் கே வெக்டர். சரிங்களா? இப்போ நீங்கள் பி வெக்டர் என்ன எடுக்கணும்? பேரல் டு த லைன் எடுக்க போறீங்க. இது டைரெக்டாக எடுக்காம இதை கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணிட்டு எடுக்கணும். ஏன்னா ஒரு ஐடியா கொடுக்கணும் பார்த்துங்க. எக்ஸ் மைனஸ் சம்திங் எக்ஸ் ஒன் டிவைட் பை 8, y minus y1 divided by 10 equal to z minus z1 divided by 12. இப்படி இருந்ததுன்னா எல்லாமே ஈக்குவல் தானே. அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது டூவால் கேன்சல் ஆகும்போது இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதே ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? சேம் ஈக்குவேஷன், பட் லென்த் வந்து இந்த கீழே இருக்கிற டைரக்ஷன் வந்து மாறி, அதாவது அதனுடைய கான்ஸ்டன்ட் வந்து மாறி வரும். சரிங்களா? அப்போ நம்ம எடுக்கும்போது என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட டிஸ்கஷன் இங்கே. சரிங்களா? அப்போ இந்த 8, இந்த 10, இந்த 6, இதுக்கு மேலே இங்கே என்ன ஆகுது? 4, 5, 6ன்னு வருது. அப்போ என்ன ஆகுது? ஒரு சம் ஸ்கேலர் வந்து மிஸ் ஆகுது. இதுக்கு சம் ஸ்கேலர் மிஸ் ஆகுது. அந்த ஸ்கேலரோட வேல்யூ போகுது. இதுங்க நம்மளுக்கு டேரெக்டாக தெரிஞ்சிச்சு, பட் இங்கே நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற டேமோட 4 லேமடா 5 லேமடா 6 லேமடா அப்படிங்கிற ஒரு டேம் வந்து ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம எடுக்கிறோம். அதே ஐடியா தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். 3 லேமடா 5 லேமடா 6 லேமடான்னு எடுக்கிறோம். அப்போ அதுதான் நம்மளோட பி வெக்டர் வேல்யூ. பி வெக்டர் வேல்யூ என்ன பண்ண போகிறாங்க? 3 இன்ட்டு சம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஐ வெக்டர் ப்ளஸ் 5 இன்ட்டு சம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் j vector plus 6 into some lambda into k vector, comma lambda is not equal to 0. ஏன்னா 0 வந்து இது நாட் டிபெண்ட். அப்போ 0வாக இருக்க முடியாது. சரிங்களா? இதெல்லாம் அப்படி இருக்கும். சரி இடக்கண்ணு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறான். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சேம் ஃபார்முலா தான். பட் இந்த ஏ வெக்டர் இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஆல்ரெடி x1 எடுத்துன்னா இதுதான் நம்மளுடைய x1 y1 z1ஓட வேல்யூ. சரிங்களா? அப்போ என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை the corresponding இந்த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் இதே பாயிண்ட் தான் வித் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மட்டும் போடும். அப்போ என்னது? அது பேர் L1. இந்த L1 M1 வச்சுக்கோங்க. L1 M1 N1 வச்சுக்கோங்க. அப்போ Z மைனஸ் Z1 டிவைடட் பை M1, சாரி Y மைனஸ் ஆர், அடுத்து Z மைனஸ் Z1 டிவைடட் பை N1. அப்போ என்னது? பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சா? இப்போ அப்ளை பண்ணுங்க. ஏபிசி பாயிண்ட் இருக்கிற ஏவோட பாயிண்ட் இதா. அப்போ இதை ஏபியோட பாயிண்ட் அப்ளை பண்ண கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை என்ன வேல்யூ? 3 லேமடா. 3க்கு பதிலாக 3 லேமடா போடுறீங்க ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 டிவைட் பை 5க்கு பதிலாக 5 லேமடா அண்ட் இஜெட் பதிலாக N1க்கு பதிலாக என்ன கிடைக்கும்? 6ஆ? அது 6 லேமடா. இதுதான் கார்ட்டீசியன். ஏன் லேமடா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரியுதா? காமன் டைம் வந்து கட் ஆயிரும். அதனால காமன் டைம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால அதை வந்து நம்ம லேமடா வச்சு நம்ம பண்ணுறோம். சரிடா கண்ணு? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா?